உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த தாமினி இருக்காளே, தன்னை பெரிய சாமர்த்தியசாலின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதான் அவளுடைய எல்லா ரகசியத்தையும் ராதா முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். நீங்க தற்கொலை பண்ணிக்கல, அப்ப உங்களை கொலை பண்ணது யாரு? இந்த 6 மாசத்துல இந்த ரகசியத்தையும் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ராதாவுக்கு இந்த வீட்டுல நான் இடம் கொடுக்க ஆரம்பிச்சேன். உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இந்த குடும்பத்தோட மருமகங்கிற முறையில இந்த வீட்டோட கொத்து சாவிய உன் கையில கொடுக்கறேன். தாமினியோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ராதாவுக்கு ஆதாரத்தை கூட கொடுக்க ஆரம்பிச்சேன். துளசி மரணத்தோட ரகசியம் வெளியில வரணும்னு நான் கொடுத்த ஆதாரத்தோட உதவியால ராதா தாமினியோட ரகசியத்தை கண்டுபிடிக்க போயிட்டா. அக்கா, இந்த தேதி நவம்பர் 13. இது நீங்க இறந்து போன தேதி இல்ல? தாமினி அக்கா, நீங்க செத்து போன அன்னைக்கு இவ்ளோ பணத்தை எடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் உங்க மரணத்துக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கணும். நான் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணேன்? தாமினி துளசிய கொன்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிடுவா, எங்க குடும்பத்துல இருந்தும் நிரந்தரமா ஒரேடியா போயிடுவான்னுதான். அப்புறம் ராதா, அவ ஒருத்தி. ராதாவை இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே அவ ஒரு சாதாரண பட்டிக்காட்டு பொண்ணு. ரொம்ப எளிமையானவ, என் பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருப்பா, எனக்கு எதிரா குரல் எழுப்ப மாட்டான்னு நினைச்சேன். சொல்லு ராதா, மோகனை நீ காதலிக்கிறல்ல? ஆமா. நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. ராதா தான் இந்த குடும்பத்தோட மருமக. அதனால எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் நடக்கும். இத பாரு ராதா, அடுத்த 6 மாசம் வரைக்கும் நீ இந்த குடும்பத்தோட மருமகளா தான் இருப்ப. ஆனா ராதா இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தாமினியுடைய ரகசியத்தை வெளியில கொண்டு வரும்போது அவ ஏன் ரகசியத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டா. நீங்க தாமினி கிட்ட எதுக்காக அந்த பாட நாடகத்தை பண்ணீங்க? அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே பண்ணல. துளசி அக்காவோட போட்டோல கிடைச்ச இந்த துணி, உங்க கையில இருக்க அந்த கட்டு, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குமா? ரொம்பவே எல்லை மீறி போயிட்டா அந்த ராதா. ஆனா அவளுக்கு என்ன பத்தி தெரியாது. தாமினி மாதிரி ஒருத்தியோட ஆட்டத்தையே என்னால வெட்ட முடியும்னா ராதால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளே கிடையாது. கூடிய சீக்கிரம் நிச்சயமா ஒரு நாள் ராதாவுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். அதுக்கப்புறமா என்னுடைய கடைசி வேட்டை, அது மேலதான் என் முழு கவனமும் இருக்கும். மோகன், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.